டெஸ்லா லோகோ வரைஞ்சேன். டெஸ்லா லோகோ வரைஞ்சி டேக் பண்ணி போட்டேன் டெஸ்லா கம்பெனியை. அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, நான் என்னோட போஸ்ட் பண்ணிக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ணால் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆச்சு. இந்தியாவில் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பண்ணும்போது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு சர்ச் பண்ணும்போது என்னோட நேம் தான் வருது. பிபிசி நியூஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம இந்தியா லெவலில் பண்ணிட்டோம், இப்போ வேர்ல்டு வைடு போயிட்டு ஏஷியாலே யார் பண்ணுறாங்க, இந்த கான்டினென்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணேன். அதுவும் நான் வந்துச்சு. A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், என் ஆர்ட் ஒர்க் 1 lakh வரையும் போதா. பெரியார் படமும் கலைஞர் ஐயா படமும் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த 2 படத்தையும் வரைஞ்சதை பார்த்துட்டு எனக்கு இந்த 2 ஆர்ட் ஒர்க்கும் என்எஃப்டியாக வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு தமிழர் அவர் வந்து என்ன கேட்டார், எனக்கு இது 2 என்எஃப்டியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு ஒர்க்கு 80,000 சொல்லிட்டு 2 ஒர்க்குமே அவர் வாங்கிக்கிட்டார். ஸோ இதுதான் என்னுடைய ஆர்ட் ஒர்க்குக்கு இந்த அளவுக்கு வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்ச தருணம் அதெல்லாம். அப்புறம் கேஜிஎஃப் யாஷ் வரைஞ்சி போடுனேன். கீழே இன்ஸ்டாகிராம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பிரசாத் நீல் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். வீட்டில் உட்காந்துருக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. என்னடா திடீர்னு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அனுப்புறாங்கன்னே தெரியாமல் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எதுக்குன்னு கேட்டேன். இப்போ தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உங்களை பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பேசினார் அப்படின்னு. என்னடா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹாட்ஸ்டார் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறேன். நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க்கை நார்மலாக ஒரு டிராயிங் வந்துச்சுப்பா அப்படின்னு கடந்து போகாமல் ஸ்ரீகாந்த் சார் அந்த அளவுக்கு என் நேம் மறந்துட்டாலும் இந்த பையன் வரைஞ்சிருக்கிறது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி அந்த நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைஞ்சனோ அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்த மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் பேரை திரும்பி அகைன் கேட்டுட்டு என் பேரை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி டிவி 18ல் OMG ஏ மேரா இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்லையும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அங்கேயும் போயிட்டு என்னை பற்றி ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு ப்ரோக்ராமில் நான் போய் கலந்துக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக. ஸோ நம்ம என்னதான் நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணி சேல் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1330 குரலையும் வந்து ஓலைச்சுவடி வடிவில் மூங்கில் சுவடியில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வரையும் ஒரு 20 சுவடி முடிச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னா இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நம்ம சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதுவே கொஞ்சம் டாட் கொஞ்சம் பெருசாக வரும். இதை விட ரொம்ப மைனூட்டாக எனக்கு டாட் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கேமரா லென்ஸில் ஒரு சின்ன லென்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை மேக்னிஃபைங் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பு வெயில் அதிகமான வெயில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது சம்மர் கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த சுவடி பண்ண முடியும். ஸோ அதனால் அதை திரும்பி கோடை காலத்துக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எவ்வளோ சீக்கிரமாக அந்த 1330 குரலையும் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வெயிலே நின்று நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி உடல் உபாதைகளோ இல்லை பிரச்சனைகளோ நீங்கள் ஃபேஸ் கண்டிப்பாக நிறையா இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் நான் வரைய ஆரம்பிக்கும் போது என்னோட கை நடுக்கங்கள் அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் இது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணும் அவர் பார்த்து நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அவர் ஹேட் போட்டிருந்தாரு, ஏன்னா வெயில நம்மளை பாதுகாத்துக்க. நம்ம கொடையை பிடிச்சிட்டு வரைய முடியாது. கொடையை பிடிச்சிட்டு வரைஞ்சோம்னா நம்ம வரைய இடமும் மறைஞ்சிரும். அப்போ நமக்கு அந்த இடத்துல வெயில் கிடைக்காது. ஸோ அதனால் ஹேட் போட ஆரம்பித்தேன், கை க்ளவுஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒவ்வொன்று. அப்புறம் சன்கிளாஸ் மஸ்ட், ஏன்னா சன்கிளாஸ் வந்து இந்த அந்த ஆர்க்கு பார்க்கும்போது பில்டிங்கோட ஆர்க் பார்க்குற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் கண்ணுக்கு பாதிப்பாகக்கூடாது சொல்லிட்டு சன்கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மோர் அந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். இன்டெக் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. அது பேசிக்காக இதெல்லாம் பண்ணிக்கணும்.